ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். வானதி அனிருத்த பிரம்மராயர் கூறியபடி யானை தன்னை தூக்கி வீசி எறிந்து தான் இப்போது மோட்ச உலகத்திற்கு பயணப்பட்டு கொண்டிருப்பதாகவே நம்பினாள். ஆனால் திடீரென்று, அடடே, இது என்ன ஊசலாட்டம்? உடம்பை இப்படி தூக்கி தூக்கி போடுகிறதே! ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் மெத்தென்று சுகமாயிருக்கிறது. தாயின் மடியைப் போல இருக்கிறது. ஏன், தாயை காட்டிலும் என்னிடம் பிரியம் வாய்ந்த இளைய பிராட்டி என் மடியைப் போலவும் இருக்கிறது. ஆ, குந்தவை தேவி இப்போது பழையாறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ? என்னை பற்றிய செய்தி அவருக்கு இதற்குள் எட்டியிருக்குமோ? மோட்ச உலகத்துக்கு வானவெளியில் மேகமண்டலங்களின் வழியாக பிரயாணம் செய்வது சரிதான். ஆனால் எந்த வாகனத்தில் பிரயாணம் செய்கிறேன்? சொர்க்கலோகத்து புஷ்பக விமானமா இது? அல்லது தேவேந்திரனுடைய ஐராவதம் என்ற யானையா? அப்பா, யானை என்ற அலை சிறிது பயமாகத்தான் இருக்கிறது. யானையும் அதன் துவண்டு வளைந்த துதிக்கையும், அப்படி துவளும் துதிக்கையில்தான் எவ்வளவு பலம் அதற்கு! போனது போயிற்று. இனி அதை பற்றி பயம் என்ன, கவலை என்ன? ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் அவ்வளவு பட்டுப்போல மிருதுவாயிருக்கும் காரணம் யாது? சுற்றிலும் இருளாயிருப்பதால் ஒன்றும் தெரியவில்லை. கையினால் துளாவி பார்க்கலாம். உண்மையில் பட்டு திரைச்சீலை மாதிரிதான் தோன்றுகிறது. கொஞ்சம் ஈரமாயும் இருக்கிறது. ஆகா, இது என்ன? என் கன்னங்களை யார் தொடுகிறது? மல்லிகை பூவைப் போன்ற மிருதுவான கரமல்லவா தொடுகிறது. வானதி, வானதி, அக்கா, நீங்கள் தானா? நான் தான். வேறு யார்? நீங்கள் கூட என்னுடன் மோட்ச உலகத்துக்கு வருகிறீர்களா? மோட்ச உலகத்துக்கு போக அதற்குள் உனக்கு என்னடி அவசரம்? இந்த உலகம் அதற்குள்ளே வெறுத்து போய்விட்டதா? பின்னே நாம் எங்கே போகிறோம்? என்னடி, அது கூட மறந்து போய்விட்டதா? ஆனைமங்கலத்துக்கு போகிறோம் என்று தெரியாதா? என்ன ஊர்? இன்னொரு தடவை சொல்லுங்கள். சரியாய் போச்சு. ஆனைமங்கலத்துக்கு போகிறோம். ஆனையின் முதுகில் ஏறி கொண்டு போகிறோம். ஐயோ, யானையா? அடி பைத்தியமே, உன் உடம்பு ஏனடி நடுங்குகிறது? யானை என்ற பெயரை கேட்டாலே பயப்படத் தொடங்கிவிட்டாயா? அக்கா, சற்று முன் தூங்கி போய்விட்டேனா? ஆமாம் ஆமாம், யானையின் மேல் அம்பாரியில் பிரயாணம் செய்கிற சொகுசில் ஆனந்தமாய் தூங்கிவிட்டாய். ஆனந்தம் ஒன்றுமில்லை அக்கா, பயங்கரமான கனவுகள் கண்டேன். அப்படித்தான் தோன்றியது. ஏதேதோ பிதற்றினாய். என்ன அக்கா பிதற்றினேன்? காலாமுகர் என்றாய், பலி என்றாய், கஜேந்திர மோக்ஷம் என்றாய், யானை துதிக்க என்றாய், அப்புறம் முதன் மந்திரி அனிருத்தரை பாவி பழிகாரன் என்று திட்டினாய். அந்த பிரம்மராயருக்கு நன்றாய் வேண்டும். நீ தூக்கத்தில் அவரை பற்றி திட்டியதெல்லாம் அவர் கேட்டிருந்தால் பல நாள் தூங்கவே மாட்டார். அதெல்லாம் நடந்தது நிஜமாக கனவுதானா அக்கா? நிஜமாக கனவா? பொய்யாக கனவா? எனக்கு என்ன தெரியும்? நீ என்ன சொப்பனம் கண்டாய் என்பதே எனக்கு தெரியாது. காலாமுகர்கள் என்னை பிடித்து கொண்டு போனார்கள். முதன் மந்திரி என்னிடம் இளவரசரை பற்றிய ரகசியத்தை கேட்டார். நான் சொல்ல மறுத்துவிட்டேன். உடனே யானையை அழைத்து என்னை தூக்கி எறிந்து கொல்லும்படி கட்டளையிட்டார். அப்போது நான் கொஞ்சம் கூட கலங்காமல் தைரியமாக இருந்தேனக்கா. அப்போது உங்கள் ஞாபகமும் வந்தது. நீங்கள் அங்கே இல்லையே, என்னுடைய தைரியத்தை பார்ப்பதற்கென்று. போகட்டும், சொப்பனத்திலாவது அவ்வளவு தைரியமாக நடந்து கொண்டாயே, அதன் பொருட்டு சந்தோஷம். வானதி சற்று சும்மா இருந்துவிட்டு, என்னால் நம்ப முடியவில்லை என்றாள். உன்னால் என்னத்தை நம்ப முடியவில்லையடி? நான் கண்டதெல்லாம் கனவு என்று நம்ப முடியவில்லை. சில சமயம் சொப்பனங்கள் அப்படித்தான் இருக்கும். நிஜமாக நடந்தது போலவே தோன்றும். நான் கூட அப்படிப்பட்ட சொப்பனங்களை பலமுறை கண்டிருக்கிறேன். அப்படி என்ன சொப்பனம் கண்டிருக்கிறீர்கள்? சொல்லுங்களேன். ஏன், என் தம்பி கூடத்தான் அடிக்கடி என் கனவில் வருகிறான். இலங்கைக்கு அவன் போய் எத்தனை மாதம் ஆயிற்று. ஆனால் இரவில் கண்ணை மூடினால் அவன் தத்ரூபமாக என் முன்னால் வந்து நிற்கிறான். நீங்கள் அதிர்ஷ்டசாலி அக்கா. என் அதிர்ஷ்டத்தை நீதான் மெச்சிக்கொள்ள வேண்டும். அவன் கடலில் குதித்த செய்தி வந்ததிலிருந்து என் மனம் எப்படி துடித்து கொண்டிருக்கிறது என்று உனக்கு தெரியாது. அப்படியானால் அதுவும் ஒரு பயங்கர சொப்பனம் அல்லவா? அவர் கடலில் மூழ்கியது மட்டும் நிஜமான செய்திதானா?
அதுவும் ஒரு துர்சொப்பனமாயிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அது மட்டும் நிஜந்தானடி வானதி. இளவரசன் கடலில் குதித்ததை நேரில் பார்த்தவர் வந்து சொன்னாரே, அதை நம்பாமல் என்ன செய்வது? வாணர்குல வீரரைத்தானே சொல்லுகிறீர்கள். அவரே இளவரசரை பற்றி வேறு ஏதோ சொல்லவில்லையா? ஓடக்கார பெண்ணை பற்றியும் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றியும் ஏதோ சொல்லவில்லையா? இதெல்லாம் உன் சொப்பனமாயிருக்க வேண்டும். ஆம், ஓடக்கார பூங்குழலியை பற்றியும் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றியும் நீ தூக்கத்தில் பிதற்றினாய். புத்த பிக்ஷுணி ஆகப்போவதாக கூட உளறினாய். அதற்குள் உனக்கு என்னடி இந்த உலக வாழ்க்கையின் மீது அவ்வளவு விருப்பு? எதற்காக நீ புத்த பிக்ஷுணி ஆக வேண்டும்? அக்கா, என் மனது உங்களுக்கு தெரியாதா? அவரை கடல் கொண்டு போய் விட்டது என்று கேட்ட பிறகு எனக்கு இந்த உலகில் என்ன வாழ்வு வந்திருக்கிறது? சொப்பனத்தில் கண்டபடியே யானை என்னை துதிக்கையால் தூக்கி எறிந்து கொண்டிருக்க கூடாதா என்று தோன்றுகிறது. அடிப்பாவி, நீயும் போய்விட்டால் என் கதி என்னடி ஆகிறது? உங்கள் விஷயம் வேறு அக்கா. நீங்கள் ஆமாம் ஆமாம், அருள்மொழியிடம் என்னை காட்டிலும் உனக்கு அதிக ஆசை இல்லையா? அக்கா, ஆம், அப்படியெல்லாம் ஒன்றும் நான் சொல்லவில்லை. தங்களைப் போல நான் மனோதைரியம் உள்ளவள் அல்ல. அவர் இறந்துவிட்ட பிறகு சிச்சி, என்ன வார்த்தை சொல்லுகிறாய்? அவன் இறந்தான் என்று ஏன் சொல்ல வேண்டும்? உனக்கு நிச்சயமாக தெரியுமா? பழுவேட்டரையர்களும் பழுவூர் ராணியும் பேதை மதுராந்தகனும் அப்படி சொல்லி கொம்மாளம் அடிப்பார்கள். நீயும் நானும் அப்படி ஏன் சொல்ல வேண்டும்? அல்லது ஏன் நினைக்க வேண்டும்? பின்ன என்ன சொல்லுகிறீர்கள்? அவர் சுழிக்காற்றிலே கடலிலே குதித்த பிறகு வேறு என்ன ஆகியிருக்க முடியும்? பிழைத்திருந்தால் இத்தனை நாள் வந்திருக்க மாட்டாரா? அடி பைத்தியமே, கடலில் குதித்தால் அவனை கடல் கொண்டு விட்டது என்று அர்த்தமா? கரையேறியிருந்தால் இத்தனை நாள் தெரியாமலா இருக்கும்? என் தகப்பனாரின் கதை உனக்கு தெரியுமா? அவர் இளம் பிராயத்தில் பல மாத காலம் இருக்குமிடமே தெரியாமல் இருந்தது. தேடி பிடித்து கொண்டு வந்து இளவரசு பட்டம் கட்டினார்கள். என் பாட்டனார் அரிஞ்சய சோழர் தக்கோலம் யுத்தத்திற்கு பிறகு அடியோடு மறைந்து விட்டார். பல வருஷங்களுக்கு பிறகுதான் அவர் இருப்பிடம் தெரிந்தது. நான் சொல்லுகிறேன் கேள் வானதி. காவேரி தாய் ஒரு சமயம் என் தம்பியை காப்பாற்றி கரை சேர்த்தாள். அது மாதிரியே சமுத்திரராஜனும் பொன்னியின் செல்வனை கரை சேர்த்திருப்பார். நமது கடற்கரைக்கும் இலங்கை தீவுக்கும் மத்தியில் எத்தனையோ சிறிய சிறிய தீவுகள் இருக்கின்றன. அந்த தீவுகளில் ஒன்றில் அருள்மொழி ஒதுங்கியிருக்கக்கூடும் அல்லவா? அவனை தேடும் வேலையை நன்றாகச் செய்யும்படி தூண்டுவதற்காகவே நான் இந்த பிரயாணம் புறப்பட்டேன். உன்னையும் அழைத்து கொண்டு. உனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லை போலிருக்கிறது. உன் பேரில் தப்பில்லை. இளவரசரை பற்றிய செய்தி வந்ததிலிருந்து உன் புத்தியே பேதலித்து விட்டது. இப்போதுதான் கொஞ்சம் தெளிவாக பேச ஆரம்பித்திருக்கிறாய். வானதி சிறிது நேரம் மௌனமாயிருந்துவிட்டு, அக்கா, நாம் எந்த ஊருக்கு போகிறோம் என்று சொன்னீர்கள் என்றாள். ஆனைமங்கலத்துக்கு. அது எங்கே இருக்கிறது? நாகைப்பட்டினத்துக்கு அருகில் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது. நீ ஏதோ சொப்பனம் கண்டு உளறினாயே, அந்த சூடாமணி விகாரத்துக்கும் ஆனைமங்கலத்துக்கும் கொஞ்ச தூரந்தான். நீ புத்த பிக்ஷுணியாக விருப்பப்பட்டால் கூட அதற்கும் சௌகரியமாகவே இருக்கும். ஆனால் நீ மணிமேகலையாவதற்கு அவசரப்பட வேண்டாம். பொன்னியின் செல்வனை பற்றி திடமான செய்தி கிடைத்த பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என்று குந்தவை கூறிவிட்டு லேசாகச் சிரித்தாள். அக்கா, என்ன நீங்கள் சிரிக்கிறீர்கள்? சிரிப்பதற்கு எப்படி உங்களுக்கு மனது வருகிறது? இளவரசர் பிழைத்திருப்பார் என்று உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இல்லாவிட்டால் நான் இப்படி இருப்பேனா வானதி? நான் பார்த்து வைத்திருக்கும் ஜோசியங்களெல்லாம் பொய்யாகப் போவதில்லை. என் தம்பியின் கையில் உள்ள சங்கு சக்கர ரேகைகளும் பொய்யாகப் போவதில்லை. இதுவரையில் எல்லாம் சரியாகத்தான் நடந்து வருகிறது. என்ன சரியாக நடந்து வருகிறது? எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்றாள் வானதி. உனக்கு ஏன் தெரியப் போகிறது? நீதான் சித்தப்பிரமை பிடித்து அலைகிறாயே. அருள்மொழிக்கு இளம் வயதில் பல கண்டங்கள் நேரும் என்று சொன்னார்கள். அதன்படி நேர்ந்து வந்திருக்கின்றன. பின்னே மற்றவையும் நடந்துதானே ஆக வேண்டும். மற்றவை என்றால் எத்தனையோ தடவை நான் சொல்லியாகிவிட்டது. நீயும் கேட்டிருக்கிறாய். மறுபடி எதற்காகச் சொல்லுகிறாய்? பேசாமல் தூங்கு. பொழுது விழுந்து பார்த்து கொள்ளலாம். வானதி மீண்டும் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்து விட்டு, ராத்திரியெல்லாம் யானை மீது பிரயாணம் செய்ய போகிறோமாக்கா? எதற்காக என்று கேட்டாள். அது கூடவா உனக்கு ஞாபகமில்லை? பகலில் நாம் பிரயாணம் செய்தால் வழியில் உள்ள ஊர்களிலெல்லாம் ஜனங்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள். பொன்னியின் செல்வன் எங்கே, சோழ நாட்டின் தவப்புதல்வன் எங்கே என்று கேட்பார்கள். பழுவேட்டரையர் மீது குற்றம் சுமத்துவார்கள். பழுவூர் இளையராணியை சபிப்பார்கள். சக்கரவர்த்தியை கூட நிந்தித்தாலும் நிந்திப்பார்கள். அதையெல்லாம் நாம் எதற்காக காதினால் கேட்க வேண்டும்? நான் தான் ஜனங்களை அப்படியெல்லாம் தூண்டிவிட்டதாக பழுவேட்டரையர்கள் சொன்னாலும் சொல்லுவார்கள். எதற்காக இந்த வம்பு என்றுதான் ராத்திரியில் புறப்பட்டேன். இதையெல்லாம் பழையாறையிலிருந்து புறப்படும் போதே உனக்கு சொன்னேன்.
மறுபடியும் கேட்கிறாய். நல்ல சித்தப்பிரமை பிடித்து உன்னை ஆட்டுகிறது. சூடாமணி விகாரத்து புத்த பிக்ஷுக்களிடம் சொல்லித்தான் உன் சித்தப்பிரமையை போக்க வழி தேட வேண்டும். போனால் போகட்டும், இப்போது தூங்கு. எனக்கும் தூக்கம் வருகிறது. இந்த ஆடும் குன்றின் மீது உட்கார்ந்தபடியேதான் இன்று இரவு நாம் தூங்கியாக வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். இளவரசர் காணாமற் போனதுக்கு சூடாமணி விகாரத்து பிக்ஷுக்கள் மேல பழுவேட்டரையர்கள் பழி சுமத்தக்கூடும். தக்க பாதுகாப்பு செய்யணும்னு அனிருத்தரை குந்தவை கேட்டுக்கிட்டது நினைவிருக்கும். அப்புறம் யோசிச்சு பார்த்துருப்பான். கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதையா ஏதாவது ஆயிட்டா? இந்த கவலையில வானதியை தடுத்து நிறுத்தி இளவரசரை தேடுற பணியை தானே முடுக்கி விடுவதா சொல்லி புறப்பட்டிருப்பா குந்தவைன்னு தோணுது. அனிருத்தர் நல்லவர், ஆனா ஏமாற மாட்டார். விலங்குகள்ல கைமா என்கிற சிறப்பு பெயர் கொண்டது யானை. கைன்னு சொல்லத்தகும் துதிக்கை உடைய விலங்கு. துவளும் அந்த துதிக்கை வானதிக்கு மட்டுமன்று, எல்லோருக்குமே வியப்பை தரும் உறுப்பு. எலும்புகளே இல்லாம பல்லாயிரக்கணக்கான தசைகளாலும் நரம்புகளாலும் ஆனது. அதை கொண்டு தரையிலிருந்து சிறு புல்லையும் எடுக்க முடியும். 200 கிலோவுக்கும் கூடுதலான கனம் கொண்ட மரங்களையும் இந்த ஒற்றை உறுப்பால தூக்கிடும். தேவைக்கு ஏற்ப சுருட்ட முடியும், நீட்ட முடியும், எல்லா திசைகளையும் திருப்ப முடியும். யானையின் அபாரமான மோப்ப சக்திக்கும் இந்த துதிக்கை தான் காரணம். அதோ பார் அந்த யானையைன்னு அனிருத்தர் சொன்னதும் கண்ணங்கரிய குன்றை போல நின்றிருந்த யானையை வானதி பார்த்தா அல்லவா? இந்த ஆடும் குன்றின் மீது உட்கார்ந்தபடியே தான் இன்றிரவு நாம் தூங்கியாக வேண்டும்னு இளைய பிராட்டி சொன்னதையும் கேட்டோம். சேரமான் கடுங்கோ வாழியாதன் என்னும் மன்னனை பற்றி குண்டுகட் பாலியாதனார் என்னும் புலவர் பாடின புறநானூற்று பாடற்பகுதி நினைவுக்கு வருது. என் சிறுமையின் இழித்து நோக்கான் தன் பெருமையின் தகவு நோக்கி குன்று உரழ்ந்த களிறு என்கோ கொய் உளைய மா என்கோ. இப்படி பல அரிய பொருள்களை தந்தவன். குன்றைப்போல் யானை, கத்தரிக்கப்பட்ட பிடரியை உடைய குதிரை, இப்படி பெரிய பட்டியல் தரார். சொகுசு, இதுக்கு இணையான தமிழ் சொற்கள் அழகு, நேர்த்தி, வசதி. தெலுங்கிலும் கன்னடத்திலும் அன்றாட பேச்சு வழக்கில் இருப்பது சொகுசு. சத்குரு தியாகராஜர் சொகசுகா மிருதங்க தாளமு என்ற கீர்த்தனையில அழகான மிருதங்க தாளம்னும், சொகசுஜூட தரமா என்கிற கீர்த்தனையில அதிசயமான எழில்னும் இந்த சொல்ல பயன்படுத்துகிறார். சுக்கம் என்ற பொருள்ல சொல்றா குந்தவை. ஆனை மங்கலத்துக்கு ஆனை மேலே ஏறி போய்கிட்டு இருக்காங்க. யானை இரவு துறைக்கு யானை மேலே ஏறி பொன்னியின் செல்வரும் பூங்குழலியும் புயல் வேகத்துல போனதை இப்போ நினைவு கூறுவோம். ஆனா ஒப்பிட முடியாது இல்லையா? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.